சாஸ்திரங்கள் பல வகை இருக்கின்றது. இந்த சாஸ்திரங்களே சரசாஸ்திரம் என ஒன்று உண்டு. இந்த சரசாஸ்திரம் என்றால் என்னவென்றால், சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்லி பார்வதி தேவி மூலமாக உலகுக்கு கிடைத்த சாஸ்திரம் இந்த சரசாஸ்திரம். முதலிலே சரசாஸ்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரம் என்றால் தொடர் என்று பொருள், தொடர்பது என்று பொருள். சரவெடின்னு சொல்லுவோம் இல்லையா, தொடர்ந்து வெடிகள் கட்டியிருப்பார்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சரம் வெடிப்பதென்றால். அப்படி சரசாஸ்திரம் என்றால் தொடர்ந்து பற்பல சாஸ்திரங்கள் என்று பொருள். இந்த உலகிலே காணப்படுகின்ற பொருட்கள் இரண்டு வகையாகப்படுகின்றது. ஒன்று சரம், மற்றொன்று அசரம். இதை சேதனம் அசேதனம் என்றும் கூறுவார்கள். உயிரினங்கள் உயிர் இருக்கும் வரை தொடர்ந்து செய்வது சுவாசம். அதனால்தான் சுவாசத்தையும் சரம் என்று கூறுவார்கள். அதே போல அண்டம் என்றால் முட்டை வடிவ, முட்டை என்று பொருள். அண்டம் என்றால் முட்டை என்று பொருள். இந்த முட்டை வடிவ அண்டங்களிலே அசையும் அசையா பொருட்கள் இருப்பதனால், சுவாசிக்கின்ற மற்றும் சுவாசிக்காத வஸ்துக்கள் இருப்பதாலும் இதனை அண்ட சராசரம் என கூறுகின்றார்கள். இந்த சரசாஸ்திரத்தை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்லி, பார்வதி தேவியார் நந்திகேச பெருமாளுக்கு சொல்லி, நந்திதேவர் அகத்தியருக்கு சொல்லி, அகத்தியர் மூலமாக இந்த பூ உலகுக்கு அவர்களுடைய சீடர்கள் மூலமாக கிடைத்ததுதான் இந்த சரம் என்பது. இந்த ஞான சரநூல் புத்தகமாக வெளிவந்திருக்கின்றது. மாட்டிற்கு மூக்கணாங்கயிறு போல இரு வினைகளின் கர்மாவிற்கேற்ப மனிதரை கட்டுப்படுத்த வல்லது சரம், அதாவது இந்த மூச்சு. மூச்சுதான் மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கின்றது. வாழும் பொழுது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் இதுவே அடிப்படையாக அமைகின்றது. இந்த சரசாஸ்திரம் அறிந்தவர் மரணத்தையும் கணிக்க முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நமது இடப்பக்க நாசியிலே வருகின்ற சுவாசமானது இடகலை என்கிற சந்திரகலை. இந்த வலது பக்க நாசியிலே வருகின்ற சுவாசமானது பிங்கலை என்கின்ற சூரிய கலை ஆகும். இவை இரண்டும் சேர்ந்து நடுவிலே ஓடுவது கழுமுனை என்கின்ற அக்னி கலை ஆகும். இதில் சந்திரனே அமுதமாகும். சூரியன் எல்லா இடமும் வியாபித்திருப்பவன். கொடிய அக்னி ஆகிய கழுமுனையோ எல்லா கருமங்களையும் கொல்லும். சந்திரன் பெண், சூரியன் ஆண். ஒரு பிரயாணம் மேற்கொள்ளும் போது